சார் இருக்கீங்களா? சுப்பாளையமா? சுப்பாளையம் இன்னும் அப்படி இந்த மட்டும் போதாது. வெயில் போயிடுச்சுன்னா தண்ணி போட்டுக்க. இல்லை வால் ஒரு 2 ஆணி அடிச்சுன்னா அங்கிட்டே அடிட்டு கட்டணும் சார். அணைக்கி வேணுமா? எடுத்துக்கலாமா? அது கழட்டி இங்கே நான் கொடுக்குறேன் வாங்க சார். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆஃபு. இது வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த பவர் வேணும்? சோலார் வேணும்னா சோலார், ஈவி வேணும்னா ஈவி திருப்பிக்கலாம். எனக்கு வந்து சோலார் பவர் வேணும். சோலார் பவர் வேணும்னா இங்கே பாருங்கள் சோலார் எழுதிருக்கு. ஸோ இந்த மூணு திருப்பினீங்கன்னா, அதாவது இதை பார்த்து இந்த சோலார் பேனல் பார்த்து திருப்பினீங்கன்னா சோலார், சரிங்களா? மறுபடியும் இப்படி திருப்பினீங்கன்னா ஆஃப் வந்துடும். மறுபடியும் இந்த திருப்பினா இது வந்து ஈவி. ஸோ இதுதான் கான்செப்ட், சரிங்களா? இதை நான் சென்டராக வச்சுக்கிறேன். நான் சோலாரில் போட்டேன். இதை சோலாரில் போட்டேன், சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு சோலாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணால் போதும். இதை மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா ஆன்ல ஒன்று நேராக வரணும். இந்த குறிக்கு நேரம் அது பண்ணிக்கலாம். திருப்பி வச்சு டைப் பண்ணலாம். லைட்டாக திருப்பி வச்சுட்டு சரிங்களா? இது வந்து ஆஃப். இந்த ஆன் திருப்பிங்கன்னா ஆன் ஆகிடும், சரிங்களா? ஆன் ஆன உடனே இங்கேருந்து சப்ளை போய் மோட்டருக்கு போய் தண்ணிக்கு போக ஆரம்பிச்சிடும். எக்காரணத்தை கொண்டோம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு லைவ் லோடு, அதாவது எப்படின்னா இப்போ ஒரு மோட்டர் ஓடிட்டுருக்கு, மோட்டர் ஓடிட்டுருக்குள்ள இந்த எம்சிபி ஆஃப் பண்ணக்கூடாது. இந்த எம்சிபி மோட்டர் ஓடிட்டுருக்குள்ள ஆஃப் பண்ணிங்கன்னா எம்சிபி எரிஞ்சு போய்டும். நான் மேலே இருக்கும், அதாவது வந்து 450 வோல்ட்டுங்க. அதனால் எம்சிபி வந்து எரிச்சு விட்டுரும். அதனால் எக்காந்து ஒன்று இதை மட்டும் நீங்கள் ஆஃபே பண்ணக்கூடாது. இங்கே தண்ணி ஓடிட்டுருக்குள்ள அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கை வைக்கணும் நீங்கள். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மதிய டைம்லாம் தண்ணி ஓடிட்டுருக்குள்ள திடீர்னு ஆஃப் பண்ணிங்கன்னா பத்திட்டு எரிஞ்சிடும். அதான் இதில் கை வைக்கக்கூடாது. ஆமாம், தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணலாம். ஆமாம், இடி அடிச்சுன்னா நல்லா அடிச்சுன்னா நல்லா. அதான் நீங்கள் அந்த மாதிரி டைமில் மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 2 எம்சிபி ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேறு எதுவும் பண்ண. இதில் எவ்வளோ வோல்ட் காட்டினா எடுத்துடலான்னு நம்மளுக்கு ஒரு தெரிஞ்சால் தானே பரவாயில்ல. அதுதான் டிஸ்பிளே வைக்கணும்னு இருக்காங்க. அதில் எவ்வளோ கரண்ட் இருந்தால் நம்ம இங்கே பாருங்கள் கரண்ட்டு அதெல்லாம் நீங்கள் கணக்கெல்லாம் கிடையாது. டிரைவ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணி விட்டுரும் மோட்டரை. நீங்கள் எனக்கு கரண்ட் எவ்வளோ தான் வேணும், நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கனாலும் கரண்ட் போகாது மோட்டருக்கு. தண்ணி ஓடாது. எட்டியோ ஓடிட்டு இருக்கும்ல, நம்ம இவ்வளோ கரண்ட் இருந்தால் எடுத்துடலான்னு எடுத்துக்கலாம்ல. ஓடிட்டு தான் இந்த டிரைவ் எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இங்கேருந்து கரண்டே போகாது. ஃபஸ்ட்டு கீழே மோட்டருக்கு கரண்டே போகாது. இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது 20 கீழே போச்சுன்னா இது பாருங்க, இந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் கீழே போச்சுன்னா தண்ணி கீழே போகவே போகாது. அதாவது இந்த மோட்டருக்கு வந்து அவுட்புட் போகவே போகாது. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பார்த்துக்கும். இல்லைங்க இப்போ வேறு என்ன டவுட் போல் இருக்க மாட்டோம். நம்ம இங்கே வெளியில் போய்ட்டு தான் பண்ணுவோம். அது என்ன பண்ணோன்னா இதை திறந்து உள்ளே கொண்டு போய் கை வச்சிடும். கை வச்சதுன்னா என்னன்னா எரிஞ்சு போயிடும். இது 400 வோல்ட்ன்றதுனால இது பிடிச்சா விடாது, கத்தவும் செய்யாது குழந்தைங்க.
அதனால் அது மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம பண்ணுறது வந்து 2 HP சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம்ங்க. இது என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சரில் என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் யூஸ் பண்ணலாங்க, சொட்டு நீர் பாசனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியனிலிருந்து வரதை வந்து கரண்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு மோட்டர் வந்து ரன் பண்ண வைக்குதுங்க. ஸோ இதுதாங்க மெயின் கான்செப்ட்டு. இது வந்து EB இல்லாமல் வேலை செய்யுங்க. இங்கே வந்து 9 பேனல் போட்டிருக்குங்க. 330 வாட்ஸில் 9 பேனல் போட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 3 கிலோவாட் போட்டிருக்குதுங்க. ஸோ இந்த 3 கிலோவாட்டு 2 ஹெச்பிக்கு போட்டிருக்குங்க. இது போட்டால் தான் ஈல்டு நல்லா வரும். இது வந்து ஹில்ஸ் ஏரியாங்க, அதனால் மல்டி கெஸ்டில் பேனல் பண்ணியிருக்குங்க. உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் இதை பார்க்கலாம். வாங்க சார். அதுங்க இப்போ நம்மளில் வந்து ஒரு 3 ஏக்கர் காடு இருக்குது. 3 ஏக்கரில் வந்து சர்வீஸுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் வந்து நம்ம இது சோனார் போட்டால் இதாகும் அப்படின்ட்டு போர் வந்து 800 அடி இருக்குது. 800 அடிக்கு 400 அடி 2 ஹெச்பி மோட்டர் தான் ஏற்கனவே EBயில் வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து இப்போ வந்து சோனார் போட்டால் காடெல்லாம் பாய்க்கலாம், காட்டுக்கு தண்ணி போதுமான அளவு கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு போட்டிருக்கோம். நாங்கள் போட்டிருக்கிறது இப்போ தண்ணி எடுத்துவிட்டோம். தண்ணி எடுத்துவிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் வந்துட்டு வெயில் ஏற நல்லா தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சோலாரில் ஓடிட்டுருக்கு.